நான் இதை அறிமுகமாக ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு சபைக்கு ஞானஸ்நான வகுப்பு எடுப்பதற்காக என்னை அழைத்திருந்த பொழுது, அதற்கான ஆயத்தங்களை பண்ணி கொண்டிருந்த போது கர்த்தர் என்னோடு பேசினார். தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லு அப்படின்னார். தேவனுடைய ராஜ்யம் அவர் சொல்லுவார். என்னை எப்போதுமே எல்லாத்தையுமே சொல்லுவார். சொல்லுனார். நான் சொன்னேன் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னேன். உடனே அழ ஆரம்பிச்சிட்டேன். என் இருதயத்தை பெரிய பாரம் நிரப்பித்து, தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லும்போது அவ்வளோ பாரம், அவ்வளோ அழுத்தம், என்னால் முடியல, தாங்க முடியல. அப்ப கர்த்தர் சொன்னார், திருச்சபையில் ஒருவருமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாய் இல்லை. அவர்கள் தங்கள் தேவையின் ராஜ்யத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் என்னிடத்தில் தேவைக்காகத்தான் வருகிறார்கள், அல்லாமல் என் ஆளுகைக்கு கீழ்ப்படிய வரவில்லை என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டவர்களாக, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நம்மில் வாசம் வைத்திருக்கிறவர்களாக, அவருக்கு சாட்சிகளாய் இருப்பது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை, பரலோகத்துக்கு அழைத்து செல்லும் வாழ்க்கை.